இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒவ்வொரு அரசர்களை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அரசர்கள் பற்றின சீரியஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் நம்ம நேற்று என்ன பார்த்துருந்தோம், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீகுப்தர், அவருடைய பையன் கடோத்கச்சர், அவருடைய பையன் முதலாம் சந்திரகுப்தர் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், குப்த வம்சத்துலேயே ரொம்ப முக்கியமான ஆட்களை பற்றி பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தர். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தர், தென் இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா, இன்றைக்கி இவங்க 2 அரசர்கள் பற்றி பார்ப்போம். நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவில் அதிகமான டேட்டாஸ் யாரை பற்றி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவங்க 2 பேரை பற்றி தான் இருக்கும். ஓகேவா, சரி. முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து எந்த பீரியட் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னு கேட்டால் 335 380 வரைக்கும். ஓகேவா, 335 380 வரைக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் அவருங்கிறவர் எப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் 380 415 வரைக்கும். ஓகேவா, இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தர் பற்றியும் முதலாம் சமுத்திரகுப்தரை பற்றியும் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றியும் பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ சமுத்திரகுப்தர், இவருடைய ஆட்சி காலங்களில் என்னென்னலாம் நடந்துச்சு, எக்ஸாம் டேட்டாஸ் என்ன அப்படின்றத நம்ம இங்கே நோட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால், இவருடைய காலத்தில் உருவான கல்வெட்டு என்ன அப்படின்னு கேட்டால் அலகாபாத் கல்வெட்டு. ஓகேவா, இவரை பற்றி பேசுகிற கல்வெட்டு என்ன அப்படின்னு கேட்டால் அலகாபாத் கல்வெட்டு, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பிரயாக் கல்வெட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த கல்வெட்டை வடித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹரிசேனர் அப்படிங்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஹரிசேனர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த முதலாம் சமுத்திரகுப்தர் காலத்தில் உள்ள ஒரு தண்டநாயக்கர். ஓகேவா, இராணுவம் அந்த இதுக்கு ஹெட்டாக உள்ள ஆள் தான் யார் அப்படின்னு கேட்டால் ஹரிசேனர். இவருடைய அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதை எழுதினவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஹரிசேனர் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஹரிசேனர் எந்த மொழி அப்படின்னு கேட்டால் சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, மொழியில் 33 வரிகளில் நாகரி வடிவம் அப்படின்வாங்க. ஓகேவா, நாகரி வடிவத்தில். ஓகேவா, இதை நான் வச்சுக்கணும். இதே அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் புருஷா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரை? சமுத்திரகுப்தர். புருஷான்னு என்ன அப்படின்னு கேட்டால் கடவுளுக்கு ஒப்பானவர். அப்போ அரசரை கடவுளுக்கு ஒப்பா சொல்கிறாங்க. எந்த கல்வெட்டில்? அந்த அலகாபாத் பிரயாக் கல்வெட்டில். ஓகேவா, கடவுளுக்கு ஒப்பானவர் யார்? இந்த அரசர். ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இவர் காலத்தில் நடந்த படையெடுப்புகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, 9 வட இந்திய அரசர்களை தோற்கடித்த வட இந்திய படையெடுப்பு. ஓகேவா, அதுக்கப்புறம் 12 அரசர்களை தோற்கடித்த தக்கான படையெடுப்பு, இல்லாட்டி தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன சொல்லலாம்? தென்னிந்திய படையெடுப்புன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, 9 அரசர்களை வட இந்தியாவிலையும் 12 அரசர்களை தென்னிந்தியாவிலையும் தோற்கடித்திருப்பார். ஓகேவா, இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் பல்லவ அரசரையும் சேர்த்து தோற்கடிச்சிருப்பாங்க. ஓகேவா, பல்லவ மன்னன் யார்? அந்த பல்லவ மன்னன் இடைக்கால பல்லவ மன்னன். ஓகேவா, விஷ்ணுகோபன். அந்த பல்லவ மன்னன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் விஷ்ணுகோபன். விஷ்ணுகோபன் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் தோற்கடிச்சிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் இவர் ஆதரித்தவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஓகேவா, ஆதரித்த அறிஞர்கள்
அந்த வகையில் யார் ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஹரிசேனர், அந்த அலகாபாத் கல்வெட்டை வடித்தவர். ஓகேவா, ஹரிசேனர், வசுபந்து. ஓகேவா, இவர் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு புத்த சமய அறிஞர். ஓகேவா, இவர் வைணவத்தை ஆதரித்திருந்தாலும் புத்த அறிஞரையும் சேர்த்து ஆதரிச்சிருக்கார். ஓகேவா, புத்த அறிஞர். ஓகேவா, இவர் ஃபாலோ பண்ண அந்த சமயம் என்ன சமயம் அப்படின்னு கேட்டால் வைணவம் ஆதரிப்பு. ஓகேவா, வைணவம் ஆதரித்தல். ஆனால் புத்த சமய அறிஞரையும் சேர்த்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆதரிச்சிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சரி, வைணவம் ஆதரித்தல் அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் 2 படையெடுப்பு நடத்தியிருக்காருல. 9 அரசர்களை தோற்கடித்த வட இந்திய படையெடுப்பையும் 12 அரசர்களை தோற்கடித்த இந்த தென்னிந்திய படையெடுப்பு நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியிருப்பார். அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அஸ்வமேத யாகம் இல்லாட்டி குதிரையை பலியிடும் யாகம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, குதிரையை பலியிடுதல். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் இவருடைய சமகால அறிஞர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, 4 யார் அப்படின்னு கேட்டால் சமகாலத்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இலங்கை அரசன் மேகவர்மன். ஓகேவா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால் சமுத்திரத்தில் மேகத்தை பார்த்தா ஈஸியாக இருக்கும். சன்ரைசஸ் எல்லாம் சமுத்திரத்தில் பார்க்குறதுனா நல்லாயிருக்கும். சன்ரைஸ் எங்கே நடக்கும்? மேகத்தில் தான் நடக்கும். ஓகேவா, அப்போ சமுத்திரகுப்தருக்கு சமகாலத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் மேகவர்மன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் பரிசு பொருள்களை அனுப்பி கையால் புத்த மதம் கட்ட அனுமதி கேட்டிருப்பார். எங்கே பார்த்துக்கணும்? கையால் புத்த மடத்துக்கு அனுமதி கேட்பார். ஓகேவா, அடுத்து இவருடைய இதில் என்ன அப்படின்னா இவருடைய பட்டங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா, பட்டங்கள் எப்பயுமே கேட்பாங்க கொஸ்டினில். இவருக்கு என்ன பட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கவிராஜன். ஓகேவா, வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள் இவருக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, வீணை வாசிப்பது போன்ற நாணயங்கள். ஓகேவா, இவர் என்ன பட்டம் இன்னொரு பட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்தியாவின் நெப்போலியன் அப்படிம்பாங்க. ஓகேவா, அதனால் இன்னொரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இவரால் சாக வம்சத்தை தோற்கடிக்க முடியவில்லை. ஓகேவா, சாக வம்சத்தை தோற்கடிக்க முடியவில்லை. அப்போ யார் தோற்கடிச்சிருப்பா? இவருக்கு அடுத்து வந்த 2ஆம் சந்திரகுப்தர் தோற்கடிச்சிருப்பார். ஓகேவா, முடியவில்லை. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் அவருக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, என்ன அப்படின்னு கேட்டால் இவர் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் நவரத்தினங்களை ஆதரிப்பார். நவரத்தினம்னா யார் அப்படின்னு கேட்டால் அது 9 அறிஞர்கள். ஓகேவா, நவரத்தினம் ஆதரிப்பு, அதாவது 9 அறிஞர்கள், காளிதாசர் உட்பட 9 அறிஞர்கள் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் ஆதரிச்சிருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார்? இவருடைய தந்தையார் அதாவது சமுத்திரகுப்தர் தோற்கடிக்க முடியாத சாக வம்சத்தை தோற்கடித்திருப்பார். ஓகேவா, சாக வம்சத்தை தோற்கடித்தார்.
இவருக்கு தான் இருக்கிறதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதிகமான பட்டப்பெயர் இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ இவருக்கு இந்த சாக வம்சத்தை தோற்கடிச்சதுனால என்ன பட்டப்பெயர் அப்படின்னு கேட்டால் சாகரி அப்படின்ற பட்டப்பெயர் கொடுத்துருப்பாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்த அரசர். ஓகேவா? வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் இவருடைய மகள் யார் அப்படின்னு கேட்டால் பார்க்கணும். இவருடைய மகள் யார் அப்படின்னு கேட்டால் பிரபாவதி. இவங்களை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வகாடக இளவரசனுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? வகாடக இளவரசர். ஓகேவா? இளவரசருக்கு மனம். இந்த வகாடக இளவரசர்களுடைய வகாடகர்களுடைய உதவினால தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் இவர் சாக அரசர்களவே தோற்கடிச்சிருப்பார். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் இவருடைய முக்கியமான பட்டங்கள் என்னென்ன பேரெல்லாம் இவருக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல, அதை பார்க்கலாம். ஓகேவா? அப்படி வந்ததில் முதல் பட்டம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் விக்ரமன், விக்ரமாதித்யன். அடுத்து என்ன பேர் அப்படின்னு கேட்டால் சிம்ம விக்ரமன். தேர்டு சாகர்களை தோற்கடிச்சதுனால சாகரி. ஃபோர்த் என்ன அப்படின்னு கேட்டால் தேவகுப்தன். தேவராஜன். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இவருடைய முக்கியமான பட்டங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் இந்த விக்ரமாதித்யன் வருதா, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதை, இந்த கதை இதை ஃபாலோ பண்ணி தான் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் காளிதாசர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டால் விக்ரம ஊர்வசியம் எழுதியிருப்பார். ஓகேவா? அப்போ விக்ரம ஊர்வசியம் அந்த நூலோடைய கதையின் நாயகன் யார் அப்படின்னு கேட்டால் விக்ரமாதித்யன். அந்த விக்ரமாதித்யன் யார் அப்படின்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தன்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? விக்ரமாதித்யன் எது கதையின் நாயகன். ஓகேவா? யார் எழுதியிருக்கா? காளிதாசன் எழுதின அந்த விக்ரம ஊர்வசியத்தின் நாயகன். ஓகேவா? விக்ரம ஊர்வசியம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தரையும் 2ஆம் சந்திரகுப்தரையும் பார்த்துருக்கோம். பின்வரும் அரசர்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.